புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஆளும் கட்சியினர் தலையிட்டு முறைகேடு செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஆளும் கட்சியினர் தலையிட்டு முறைகேடு செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த 4ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியின் லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் ஆளுங்கட்சியினர் சென்று எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டது சர்ச்சையாகியுள்ளது. பாஜக என்ஆர் காங்கிரசாரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் ஈடுபட அனுமதிப்பது ஏன் என வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் கேள்வி எழுப்பினார். அவர் தனிப்பட்ட ஒரு நபர், அவர் இன்னும் பூத் லெவல் ஏஜென்ட் கூட கிடையாது. அவர் அந்த இது கூட கொடுக்கல. நான் அவங்களை கேட்கல, வாலண்டியர் சொல்றேன். வாலண்டியர்னாக்க பொதுவான ஆள் இட்டு போகணும். நீ அப்படி கட்சிக்கார இட்டு போற மாதிரி இருந்தா எங்க கட்சிக்கார ஒருத்தர் அவங்க கட்சிக்கார ஒருத்தர் இட்டுங்க. இது இல்லாம நம்ம கூட்டணிலாம் எஸ்ஐஆர் வரக்கூடாது சொன்னோம். நம்ம என்ன சந்தேகப்பட்டோமோ அது நடக்குது. ஆளும் கட்சியினர் எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டதை வீடியோவாக பதிவு செய்த அவர் புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் அளிக்கப் போவதாக கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கமும் வலியுறுத்தியுள்ளார். புதுவை பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சியினர், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த நபர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது தெளிவாக இன்றைய தினம் வந்திருக்கின்றது என்று சொல்லலாம். மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே இந்த காரியம் நடந்திருக்கின்றது. நாங்கள் சொன்னது என்ன, இந்த வாக்கு திருட்டு நடக்கும், இது ஒருதலை பட்சமாக பிஜேபி இந்த முயற்சியை பண்ணுவாங்க, எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய நபர்களை நீக்குவாங்கன்னு நாங்கள் சந்தேகப்பட்டது சரியாக இருக்குது. இப்போ இதுக்கு தான் நாங்கள் எப்போவே இதை தெரிவுபடுத்துகிறோம். இதை முறைப்படுத்தணும். ரெண்டாவது, இம்மிடியட்டாக இதை நிறுத்திட்டு எல்லா பூத் லெவல் ஏஜென்ட்டையும் இட்டு போகணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நிறுத்திடுங்க நீங்கள் சார். என்னென்னா ஆமாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இது நடக்குதுன்னா இல்லாத தொகுதியில் எப்படி யார் வாட்ச் பண்ண முடியும்? எப்படி இது நேர்மையாக நடக்கும்னு சொல்கிறீங்க? வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மேற்கொள்ளும் போது முந்தைய நாளே அந்த தொகுதியின் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட உள்ளதாகவும் காங்கிரஸ் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.